ஹே காய்ஸ், வெல்கம் டு ஸ்டடி அக்கௌண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ரேஷியோஸ் கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டினா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் கேபிட்டல்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு நியூமரிக்கல்ஸும் சேர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்னால் இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட். இந்த கம்பெனி பேர் வந்து XYZன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தே ஆர் ஹேவிங் சம் கேபிட்டல் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ் வச்சுருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, செக்யூர்டு லோன் வச்சுருக்காங்க, ஷார்ட் டேர்ம் லோனு லாங் டேர்ம் லோன் ரெண்டுமே வச்சுருக்காங்க, கிரெடிட்டார்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் லைபிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி அசெட் சைடில் ஃபிக்ஸட் அசெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, டெட்டார்ஸ் வச்சுருக்காங்க, கேஷ் இருக்குது, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டினுடைய எக்ஸாம்பிள். இப்போது இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் எப்படி வந்துட்டு அசெட்டில் வருது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துன்னா அது வந்து நாட் ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்லுவாங்க. நாட் ரிட்டர்ன் ஆஃப் மீன்ஸ் அது இன்னும் புக்ஸில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு உங்ககிட்ட சில ரேஷியோஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அதில் ரொம்ப ஃபேமஸான ரேஷியோ எல்லாருக்கும் கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ரேஷியோனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ கரண்ட் ரேஷியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். கொஷினோட சேர்த்து வேறு ஏதாவது டேட்டா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களான்னு. இங்கே கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் P&L அக்கௌண்ட் ₹90 lakhs வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் டியூரிங் த இயர். ஜென்ரல் ரிசர்வில் மாற்றிருக்காங்க. இன்டரிம் காஸ்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹120 lakhs, டாக்ஸேஷன் அட் 40% கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்துட்டு 120 lakhs, அப்புறம் டாக்ஸேஷன் வந்து 40% அந்த ரேஞ்சில் டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க டேட்டா, நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ. ஸோ கரண்ட் ரேஷியோனுடைய ஃபார்முலா என்னது? எவ்ரி ஒன் நோஸ் த கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இந்த கேஸில் கரண்ட் அசட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கரண்ட் அசட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கரண்ட் அசட்னா என்னது? அசட் சைடில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு. ஸோ அசட் சைடில் நம்ம பிரிக்க போகிறோம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஐ வில் யூஸ் ஹைலைட்டர். ஓகே, ஸோ கரண்ட் அசட்டில் வந்து என்னென்ன கரண்ட் அசட்லாம் வந்து இதில் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸட் அசட், ஸோ கண்டிப்பாக இது கரண்ட் அசட்டில் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி வரதுக்கான வாய்ப்பில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்னா அது வந்து இன்னொரு கம்பெனியினுடைய கேபிட்டல்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் இஸ் யுவர் கரண்ட் அசட். ஓகே, ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்களுடைய கரண்ட் அசட்டாக வரும். அப்புறம் டெட்டார்ஸ் இஸ் த கரண்ட் அசட். இந்த டெட்டார்ஸ்லேயுமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கணுன்னா இது லெஸ் தேன் 90 days இல்லை மோர் தேன் 90 days செக் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? அப்புறமேட்டு கேஷ் கரண்ட் அசட்டில் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து கரண்ட் அசட்டில் வராது. சரி, அது ரிட்டன் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்காங்க, பட் ரிட்டன் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ கரண்ட் அசட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? நமக்கு ஒரு 460 + 460 + 10. ஸோ சம்மேஷன் ஆஃப் திஸ் வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? 460 10 460 + 460 + 10. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 930 lakh. ஸோ கரண்ட் அசட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கரண்ட் லைபிலிட்டி. ஓகே, ஸோ கரண்ட் லைபிலிட்டி எங்கே வரும்? லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் இதெல்லாம் லைபிலிட்டியில் வராது. ஓகே, ஸோ செக்யூர்டு லோன், லாங் டேர்ம் லோன் வராது. ஷார்ட் டேர்ம் லோன் வரும். ஏன்னா லெஸ் தேன் 1 year தான் ஷார்ட் டேர்ம் லோன் அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த கிரெடிட்டார்ஸ் வரும். கிரெடிட்டார்னால் டெட்டார்ஸ் எப்படி வருதோ அந்த மாதிரி கிரெடிட்டார் வரும். அடுத்து வேறு என்ன வச்சுருக்காங்க? அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, அது வந்து ஒரு 30 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆல் டுகெதர் எவ்வளோ வருது உங்களுக்கு? 360 + 150 + 30. ஸோ இதனுடைய கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 540 lakhs வருது. ஓகே, ஸோ வென் யுவர் கரண்ட் அசட் இஸ் 930 அண்ட் யுவர் கரண்ட் லைபிலிட்டி இஸ் 540, வாட் இஸ் யுவர் கரண்ட் ரேஷியோ தென்? விச் இஸ் நத்திங் பட் 930 divided by 540. ஸோ வேல்யூ என்னது? 1.72 அப்ராக்சிமேட்டாக வரும். ஓகே,
ஸோ இந்த 1.72 எதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறது முக்கியம் கிடையாது. 1.72 மீன்ஸ் என்ன? 1.72:1 இந்த மாதிரி ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ வருது. ஸோ வாட் இட் டினோட்ஸ் மீன்ஸ் ஃபார் எவ்ரி 1 rupee கரண்ட் லைபிலிட்டி there is an asset of 1.72 கரண்ட் asset is available. ஸோ கரண்ட் அசெட் அதிகமாக இருக்குது, கம்பெனியினுடைய லிக்விடிட்டி பொசிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் ரேஷியோ கேல்குலேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ சேம் கேஸ் இப்போ நம்ம எடுத்துக்குவோம். சரியா? சாரி 1 minute. சேம் கேஸ் இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இப்போது கரண்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு சார் 1.72. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான ரேஷியோ. நிறைய இடத்துல இந்த ரேஷியோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் யாருமே வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால யாரும் வந்து அது ப்ராப்பராக கற்றுக்கிறது இல்லை. ஸோ இன்றைக்கி நான் மெயினாக இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான ரீசனே இந்த 2 ரேஷியோஸை சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான். ஓகே, இந்த செகண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகே, கீழே போய்க்கலாம், நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் என்னென்ன வருவாங்க? ஃபஸ்ட்டு வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்னென்னா வாட் இஸ் யுவர் டெப்ட் ஃபார் யுவர் டோட்டல் ஈக்விட்டி அவைலபிள் இன் யுவர் ஹேண்ட். ஸோ உங்கள் டெப்ட்னா என்னது? தமிழில் கடன். சரிங்களா? ஸோ உங்களோட ஈக்விட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல்னு அர்த்தம், ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு அர்த்தம். இதில் வந்து ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கடனுக்கும் ஈக்விட்டிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஆனால் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் நீங்கள் என்ன கடனை எடுத்துக்கணுங்கிறது தான் விஷயமே இருக்குது. ஓகே, ஒரு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் என்ன கடன் நீங்கள் எடுத்துக்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் எப்போவுமே லாங் டேர்ம் லைபிலிட்டி மட்டும்தான் எடுக்கணும். ஏன் சார் லாங் டேர்ம் லைபிலிட்டி எடுக்கணும்? ஏன்னா டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னது? யுவர் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் வந்து உங்களுக்கு இயர்லிலாம் மாறாது. ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லாங் டேர்மாக அந்த கேபிட்டல் இருக்கும். சரியா? பிகாஸ் இட் இஸ் நாட் த கரண்ட் அசெட். ஓகே, ஸோ அதனால் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் வந்து எப்போவுமே லாங் டேர்ம் கேபிட்டலுக்கும் லாங் டேர்ம் லைபிலிட்டிக்கு மட்டும்தான் கணக்கு வைப்பாங்க. சரியா? ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு லாங் டேர்ம் டெப்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாங் டேர்ம் லைபிலிட்டி ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கேயே கொடுத்துட்டாங்க எல்டிஎல் அப்படின்ட்டு, செக்யூர்டு லோன் 300ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ யுவர் நியூமரேட்டர் இஸ் 300. இப்போது டினாமினேட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க? ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் என்னென்னன்றது இங்கே கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல். ஓகே, இங்கே இருக்கா கேபிட்டல்? ஹைலைட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ கேபிட்டல் இங்கே இருக்குது. கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 250. சரியா? வேறு கலரில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் 250. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதெல்லாம் கேபிட்டலில் சேர்த்தலாம்னா இந்த ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஆல்சோ யுவர் ஈக்விட்டி கேபிட்டல். அப்புறம் P&L அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஆல்சோ யுவர் ஈக்விட்டி கேபிட்டல். ஏன்னா இது எல்லாமே கையில் இருக்கிற அமௌண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 250 + 280 + 30 which is equal to around 560. So your equity capital is 250 plus 280 plus 30 which is around 560. So 300 divided by 560 எவ்வளோ வருது? கேல்குலேட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.54 வரும். விச் மீன்ஸ் இந்த ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னா ஃபார் லாங் டேர்ம் லைபிலிட்டியை கவர் பண்ணுற அளவுக்கு ஈக்விட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோவுடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகே, யுவர் ஈக்விட்டி இஸ் வெரி மோர். அதனால தான் வந்து லெஸ் தேன் 1 ஃபிகர் வந்திருக்கு. ஸோ இது வந்து லெஸ் தேன் 1 ஃபிகர் வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் ஈக்விட்டி பொசிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட கேபிட்டல் நல்லா இருக்குது,
திடீர்னு இப்போ உங்கள் கம்பெனியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தால் கூட யூ கேன் க்ளோஸ் யுவர் கம்பெனி பை க்ளோசிங் யுவர் லாங் டேர்ம் லைபிலிட்டி. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு கடன் வாங்கி வச்சுருக்கீங்க ஒரு மெஷினரிக்காக. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் கோயிங் டு செல் தட் கம்பெனி. ஸோ செல் பண்ணும்போது இந்த லைபிலிட்டியை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ எதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்க கேபிட்டலை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். இதுதான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்துட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இப்போது அசட் கரண்ட் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அசட்லேருந்து சில வேல்யூவும் லைபிலிட்டியிலேருந்து சில வேல்யூவும் நம்ம எடுத்து கேல்குலேட் பண்ணோம், கரெக்டாக? ஆனால் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு உங்கள் லைபிலிட்டியை மட்டும் வச்சு கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ரேஷியோ. ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு சி யுவர் அசட் சைடு, குழம்பிக்காதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு லைபிலிட்டி சைடில் இருந்து மட்டும்தான் நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து லைபிலிட்டி சைடில் நீங்கள் அசட் சைடில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ரேஷியோஸ் ஃபிக்ஸின் ஆகாது, சரியா? ஸோ டெப்ட் ஈக்விட்டி இஸ் சம்திங் யூ ஆர் டூயிங் வித் யுவர் லைபிலிட்டி, நாட் வித் யுவர் அசட். ஓகே, சரி. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோ இருக்கும். இது நிறைய பேர் வந்து இது ஓவர் கம் பண்ணி வந்திருக்க மாட்டீங்க. ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆஃபீஸர்ஸாக இருக்கவங்க இல்லை கிரெடிட் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஷியோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அது என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டிக்கு அடுத்தது ஐசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இஸ் நத்திங் பட் யுவர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் divided by interest. What is the interest you are paying? Okay, so profit after tax ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து P&L பேலன்ஸ் எடுத்துக்கணும் 30 லட்சம். ஸோ இந்த கொஷின்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 லட்ச ரூபா வந்துட்டு ஜென்ரல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அது எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ PAT இஸ் வாட்? 120 lakhs. Okay, am I clear? சரியா? இப்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நீங்கள் காஸ்ட் கண்டுபிடிச்சோன்னே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளே வரும். வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்? ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இஸ் நத்திங் பட் கிவன் இன் த புக் இட் செல்ஃப். ஓகே, கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 lakhன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போது எதனால ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ஒய் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்? இப்போது இந்த ஐசிஆரே வந்துட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் நீங்கள் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் வர ஐசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1:1, சரிங்களா? ஸோ மொத்தத்தில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது தான். ஓகே, இப்போது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸோட சைக்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அவங்களுடைய கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸு மைனஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு ஈக்குவல் டு ப்ராஃபிட். இது பேசிக், கரெக்டுங்களா? இந்த எக்ஸ்பென்சஸில் என்னென்ன வருங்கிறது தான் விஷயம். இந்த எக்ஸ்பென்சஸில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் இஸ் த இன்ட்ரெஸ்ட். ஸோ யுவர் ஐசிஆர் ஹாவ் டு பி கேல்குலேட்டட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டுமே கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு PATலேருந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? அது எப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு PAT டிவைடட் பை 1 மைனஸ் டேக்ஸ் ரேட். டேக்ஸ் ரேட் தான் எங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 40%. ஸோ யுவர் PAT இஸ் 120 அண்ட் 1 மைனஸ் 0.40 which is equal to how much? 120 divided by 0.6 which is equal to 200. ஸோ இதுதான் உங்கள் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸ்டில் யூ கேன் இன்க்ளூட் த இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எவ்வளோ வருது நமக்கு? 120 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ யுவர் PBT இஸ் 200 ப்ளஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இஸ் 120 which is equal to how much? 320 lakhs. ஸோ உங்களோட ஐசிஆர் இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் அந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து மைனஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு, கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக 320 கீழ் எவ்வளோ வரும்?
120 எங்கே வந்தது? இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் நமக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டு அதுதானே கீழே டினாமினேட்டரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் 120 கொடுத்ததுனால 2.66 அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூ வரும். இந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கால்குலேஷன். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் ஐசிஆர் இன்னொரு டைம் சொல்லி கொடுக்குறேன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை அதோட ஆட் பண்ணணும். பிபிடி ப்ளஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இதுக்கு இன்னொரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இபிஐடி, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இபிஐடி டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், இதுதான் ஆக்சுவல் ஐசிஆர் ஃபார்முலா. ஸோ ரேஷியோஸ் வந்து ஒவ்வொரு டைமும் இவால்வ் ஆகிட்டே இருக்கும் சார். ஓகே, ஸோ அவன் என்ன ரேஷியோ கேட்குறான், எதுலேருந்து என்ன கேட்குறாங்கிறது தான் நம்மளுடைய கேல்குலேஷனாக இருக்க முடியும். ஸோ யுவர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ரேஷியோ இஸ் நத்திங் பட் யுவர் EBIT டிவைடட் பை ICR. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஐசிஆர் ரேஷியோ வந்துடும். இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேல்யூ வேணும்னா இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். அதில் ஓகேவா, என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். ஓகே, இந்த EBITயை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்து, இது டேரெக்டாக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, அது 1 மார்க் கேள்வி தான், அது கொடுக்க மாட்டாங்க. அது எப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். சரியா, இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டிவைடட் பை 1 மைனஸ் உங்களுடைய டேக்ஸ் ரேட்டு தெரியணும். நீங்கள் என்ன ஸ்லாபில் இருக்கீங்க, 10%, 20%, 30% நம்ம ஸ்லாப் கட்டுறோம்ல, அந்த ஸ்லாப் தெரிஞ்சதுன்னா டேக்ஸ் ஸ்லாபை போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பிபிடி கண்டுபிடிச்சி அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை கண்டுபிடிச்சி அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை இங்கே ரேஷியோவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். சரியா, ஸோ யுவர் EBITDA இஸ் நத்திங் பட் யுவர் பிபிடி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். யுவர் பிபிடி இஸ் நத்திங் பட் PAT டிவைடட் பை 1 மைனஸ் டேக்ஸ் ஸ்லாப். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஒரு 2-3 சம்மில் நீங்கள் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். இதே சம்மிலே கூட நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ். பட் ஆக்சுவல் ICR ஃபார்முலா இஸ் வாட்? EBIT divided by interest cost. Okay, but you can calculate the ICR from PAT divided by interest cost also. பெரிய பெரிய பேலன்ஸ் ஷீட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸு, அப்ரிஷியேஷனு அதெல்லாம் வரும். சின்ன சின்ன பேலன்ஸில் வந்துட்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சின்ன பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா லோன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்துடும். பட் வென் யூ ஆர் ஹேண்ட்லிங் கார்பரேட் கம்பெனிஸ் balance sheet, you have to identify what is the taxation and what is the interest cost they are paying. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஐசிஆர் ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ வென்எவர் யூ ஆர் ப்ராக்டிஸிங் யூ ஸ்டார்ட் வித் சின்ன சின்ன பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய பெரிய பேலன்ஸ் ஷீட்டுக்கு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் இட் வில் கிவ் யூ சம் பாசிட்டிவ். ஓகே, அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறையா ரேஷியோஸ் இருக்குது இதில். ஸோ அந்த ரேஷியோஸை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இது வந்து கிளாஸ் நம்பர் 3 வச்சுக்கலாம். எதனால் அப்படின்னா இந்த 3 ரேஷியோஸ் வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டியை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரேஷியோ. ஸோ கரண்ட் ரேஷியோ நம்ம பார்த்துருக்கோம், டெப்ட் சிஆர் பார்த்துருக்கோம், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்துருக்கோம், நவ் ஐசிஆர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு ரேஷியோ இருக்குது, அது டேர்ம் லோனுக்கு வரும். ஐசிஆர் ஜென்ரலாக எந்த லோனுக்காக கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ்க்காக ஐசிஆர் கேல்குலேட் பண்ணுவாங்க. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you for watching this video. Have a good day, and if you have any kind of doubts or problems, and you can directly contact me through my mobile number or our Android application. Thank you for watching this video. Have a good day.